என்ன வேணுமா சோதனை பண்ணிக்க. என்கிட்ட அவர் பேசுனது மிரட்டல் துணியிலேயே இருந்துச்சு. அவர்கிட்ட தடாலடியா விஷயத்த கேட்க முடியாதுன்னு மனசுக்கு தெரிஞ்சும் என்னால கேட்காம இருக்க முடியல. டக்குன்னு விஷயத்த கேட்டுட்டேன். சாமி, சித்த கலையான கூடு விட்டு கூடு பாயிறதை பற்றி எங்களுக்கு நீங்கள் விளக்கி சொல்லியும் அதை பற்றி ஒரு விவரமாக எங்களுக்கு புரிய வச்சுட்டு ஒரு விளக்கமாக எங்களுக்கு காட்ட முடியுமா சாமி? சோதனை புண்ணாதா கொஞ்சம் இழப்பா. சாமி இந்தாங்க கயிறு. கைரேகைக்கு சொந்தக்காரரை எங்களோட இன்னொரு குழு படம் பிடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ரெண்டையும் பொருத்தி சரி பார்க்க முடியும். கூடு விட்டு கூடு பாஞ்சு திரும்ப வர எத்தனை நிமிஷம் ஆகும்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே ராமானந்த சுவாமிகள் கிட்ட இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன். அதாவது அவர்கள் மனம் குவிவதுதான் கணக்கு. படம் பிடிச்சுக்கிட்டு இருந்த எங்களோட இன்னொரு குழு கிட்ட நாங்க கேட்டோம். சித்தர் சொன்னது 80% துல்லியமாவே இருந்துச்சு. இது மாதிரி விஷயங்களை யூகிச்சு சொல்ல சாத்தியம் இல்ல. நேர்ல பார்த்தா ஒழிய யாராலையும் இதை சொல்ல முடியாது. ஆனால் இதுக்குள்ளே இருக்க சூழ்ச்சிமங்களும் இது ரகசியம் என்னன்னு எங்களுக்கு கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? இது எப்படி செய்யறது? இதெல்லாம் சித்தர்களுடைய வழிபாடு. நீ ஒரு பிறவை கடனை போய் தீர்ப்போ. தேவையில்லாத சோழியெல்லாம் வந்துருச்சு. ரகசியமாவது கத்திரிக்காய் போனா வந்துருச்சு. என்னை சோதிச்ச மாதிரி வேலை எவனையும் சோதிக்காத. தேவையில்லாத வேலை. உன் பிறவி கடனை போய் கழி போ. போங்கடா வந்துருச்சு. என்னை மாதிரி எவனையும் சித்தனை சோதிக்காத. சாபத்துக்கு ஆளாக சித்தர் சாபத்துக்கு ஆளாக. இவங்களை போட்டு போய் வெளியேற்றி விட ஓடு.